ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரண்யா ஸ்ரீ. நான் இப்போ எந்த டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, 200 மோஸ்ட் ரிப்பீட்டட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் டாபிக் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எஸ்எஸ்சில கேட்ட கொஷின்ஸ் தான். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்புறம் எக்ஸாம்க்காக படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வந்து 5 வேர்ட்ஸா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வை வந்து பீட் அபவுட் ஆர் அரவுண்ட் த ப்ளஷ் அப்படின்னா, அவாய்ட் த மெயின் டாபிக் அண்ட் ஸ்பீக் இன் எ ரவுண்ட் அபவுட் மேனர். ஸ்பீக்கிங் ரெகுலர்லி டு அவாய்ட் டாக்கிங் அபவுட் இட் அப்படின்னா, அ எப்படி சொல்றது? ரொம்ப ஒரு ஒரு மெயின் டாபிக் அவங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி வந்ததவே அவாய்ட் பண்ணிட்டு வேற விஷயத்த பேசுறது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து "உன்னுடைய கரியர பத்தி சொல்லேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரியர் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா நான் வந்து அதவே அத அத தவிர்க்கணும் அப்படி தவிர்க்கணுன்றதுக்காக, "இல்ல நீங்க என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்களா? வீட்லலாம் எப்படி இருக்காங்க? எங்க போயிருந்தீங்க? எதுக்கு போனீங்க?" இந்த மாதிரி வேற டாபிக்க பத்தி பேசுறது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பில் த பீன்ஸ் அப்படின்னா, டிஸ்க்ளோஸ்ட் த சீக்ரெட் ஆக்சிடென்டலி. ஸ்பில் த பீன்ஸ். அதாவது ஒரு சீக்ரெட் வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னா, அத ஆக்சிடென்ட்டா நீங்க வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட ரிவ்யூ பண்ணிட்டீங்க. அத தான் வந்து ஸ்பில் த பீன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு காஸ்ட் அன் ஆர்ம் அண்ட் லெக். இது வந்து நம்ம தமிழ்ல சொல்லப்போனா, நம்மளுடைய காலும், கையும் எவ்வளோ விலை மதிக்க முடியாத ஒன்று. ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் ஒன்று தானே அது. கை இல்லன்னா எப்படி சாப்பிடுவோம்? ஸ்பூன்ல சாப்பிடுவோம்னு சொல்லுவீங்க. கையும் காலும் இல்லன்னா, அதனுடைய வலி வந்து இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்ன்றது வந்து சொல்றது தான். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் இன் த ப்ளூ மூன் அப்டின்னா, ரொம்ப ரேராவும், அதிசயமா நகர்ற ஒரு நடக்கிற ஒரு விஷயம். நிகழ்கின்ற ஒன்று. ஒன்ஸ் இன் ப்ளூ மூன். ப்ளூ மூன் என்னைக்காச்சும் வந்து ஸ்கைல வந்திருக்கா? ப்ளூ கலர் மூன். வந்தது கிடையாது. ரொம்ப ரேர் அது. ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் த மியூசிக் அப்டின்னா, நம்ம பண்ண தப்புக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து அதுக்கான ஒரு இத வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது நல்லதோ, கெட்டதோ, நல்லதுக்கான அதுக்கு வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கெட்டது நம்ம எது பண்ணாலும் அதுக்கான ஒரு ப்ளேம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அததான் வந்து ஃபேஸ் த மியூசிக். ஓகே கைஸ். நெக்ஸ்ட் 5 வேர்ட்ஸ்ல உங்கள நான் மீட் பண்றேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க் யூ.